ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதை மகிழ்விக்க இரட்டிப்பு நற்செய்தியினை உன் வராகியானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று இதை நீ கேட்க வேண்டும் என்று உனக்கு கட்டளை விதித்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எத்தனை மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமலேயே என் குழந்தை பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு அதிகபட்சமான வேதனைகள் வந்துவிட்டது. எதை நினைத்தாலும் கஷ்டங்கள், சோதனைகள் உனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களினால் நீ எப்பொழுதும் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்கென்று கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று இந்த வராகியானவளை பார்த்து நீ நினைக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் அம்மா இன்று உனக்கு அந்த சந்தோஷத்தினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். எத்தனையோ சோதனைகள், நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் என்று என் குழந்தை நீ முழு நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கவே செலவழித்து விட்டாய். சந்தோஷத்திற்கு என்று நீ செலவழித்த நேரம் மிகவும் குறைவான நேரமே. அதனால் என்னுடைய குழந்தை, இன்று இந்த வராகியானவள் உனக்கு விதித்திருக்கின்ற கட்டளைப்படி உன்னுடைய வாழ்க்கையில் 2 நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த நல்ல செய்தியை கேட்கும் பொழுது நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடைவாய் என்பதை எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தை, நீ எதிர்பார்த்த செய்தி அல்லவா? இந்த வராகியானவளிடத்தில் எதை நோக்கி நீ நின்று கொண்டிருக்கின்ற வெற்றி செய்தி இதுதானே. இன்று உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அதனால் என் குழந்தை, எந்த சூழ்நிலையிலும் நீ எதை நினைத்தும் வேதனைப்பட வேண்டாம். யாரை நினைத்தும் நீ கஷ்டப்பட வேண்டாம். யாருடைய வார்த்தைகளை நினைத்தும் நீ மனவேதனை அடைய வேண்டாம். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவள் உன்னை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கிறாய்? அம்மா தினம் தினம் என்னை காண வருகின்றாய், ஏதோ சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாய். ஆனால் எனக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையை பற்றி அதிக பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்ற கவலை என்னை எப்பொழுதும் தொற்றிக்கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் நீ இருக்கின்றாய் என்ற ஒரு சிறு நம்பிக்கையில்தான் நான் காலத்தை தள்ளி கொண்டிருக்கின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்னை காப்பாற்றி விடுவாய் என்கின்ற ஒரு சிறு நம்பிக்கை எனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நம்பிக்கைக்கு பலனாக நிச்சயமாக எனக்கு ஏதேனும் செய்து கொடுப்பாய் என்ற நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னிடத்தில் இருந்து 2 நல்ல செய்தி வந்திருப்பது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அதனால் நீ எப்பொழுது என்ன சொல்ல போகிறாயோ அதை என்னுடைய மனது குளிரும்படி சொல்லிவிடு என்று என் குழந்தையை நீ கேட்கின்றாய் அல்லவா? இத்தனை நாள் வேதனைக்கு ஒரு நொடியில் நீ எனக்கு மருந்து கொடுத்து விடுவாய் என்றால் அதைவிட வேறு எனக்கு என்ன தேவைப்பட போகின்றது? என் குழந்தையே, நினைக்கின்றாய். அதனால் உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கும் எல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல மருந்தினை, உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் மருந்தினை கொடுப்பதற்கு இன்று உன் வராகி உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ கேட்டது 2 விஷயங்கள். 1, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை. 2, நீ ஆசைப்பட்ட தொழில். உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையப் போகின்றாய். நீ சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய். நீ தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த விஷயம் உனக்கு சரியானதை தான் கொடுக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை என்பது நீ ஆசைப்பட்ட உறவு மட்டுமல்ல. நீ ஆசைப்பட்ட வீடு என்று உனக்கு எல்லாமே கிடைக்க இந்த தாயானவள் நல்ல வழிவகைகளை செய்து கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தையே, எதையெல்லாம் எண்ணிக்கொண்டு இந்த தாயானவள் என்னை நினைத்து என்னை தேடி வந்து கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நான் உன் வாழ்க்கையா உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது சபதம் எடுத்திருக்கின்றேன். நான் என்னுடைய சபதத்திலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விட மாட்டேன்.
என் குழந்தையே, எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா? இந்த அம்மாவிற்கு தெரிந்த விஷயங்களை நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்றேன். என்றுமே நான் என்னுடைய குழந்தைகளை கைவிட வேண்டும் என்று ஒரு சிறு துளி அளவு கூட நினைத்தது கிடையாது. எத்தனை நாட்கள் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரும்பொழுது எல்லாம் நீ அந்த நேரத்தில் கண்ணீர் சிந்துவதை நான் கண்டிருக்கின்றேன். நான் உன் அருகில் இருப்பதை உன்னால் உணர முடியாமல் நீ தவித்திருக்கின்றாய். இந்த தாயானவள் உன்னை தேடி உனக்கு ஆறுதலை தரும் பொழுதெல்லாம் நீ எங்கே உன்னுடைய மனதை செலுத்திருந்தாய்? என் குழந்தையே, நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. நீ சந்திக்கின்ற இந்த இரட்டிப்பு செய்தியை விட இந்த தாயானவளை உணரப்போகின்ற தருணம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத தருணமாக இனி இருக்கப் போகின்றது. என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை முழுமையான மகிழ்ச்சியை மட்டுமே அள்ளி கொடுக்கப் போகின்றது. என் குழந்தை, இனி ஒரு நாளும் நீ மனம் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நிச்சயமாக நீ தெளிவாக முடித்துவிட வேண்டும் என்று தான் உன் அம்மா நானும் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, என்றெல்லாம் நீ என்னை நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அன்று அந்த நேரத்தில் காண நல்ல பதில் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ உணரப் போகின்றாய். நான் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன். நீ எனக்கு ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். அது என்ன உத்தரவாதம் தெரியுமா? உன்னுடைய மனநிலையில் நீ மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் உனக்குள் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்க வேண்டும். அங்கு கால் வைக்கவோ இங்கு கால் வைக்கவோ என்றெல்லாம் நிலை தடுமாறி நீ செல்லக்கூடாது. ஒரு முடிவினை சரியாக எடுத்துவிட்டால் அந்த முடிவில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய நிலைப்பாடு உறுதியாக இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் போகின்றது. அதை நடத்தி கொடுப்பவன் இந்த வராகியானவள் நானாக இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு கவலை எதற்கு? நல்ல நிம்மதியான தூக்கத்தை நீ எடுத்துக்கொள்ள நாளைய விடியல் அம்மா நல்ல செய்தியோடு உன்னை சந்திக்க வருவேன். என்ன சோதனைகள் கஷ்டங்கள் உன் மனதிற்குள் இருந்தாலும் நான் உனக்கு நல்ல வழியினை மிக விரைவாகவே காண்பித்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்து விட்டாய். இன்னும் சில காலம் மட்டும் தான் மீதம் இருக்கின்றது. நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானது எல்லாவற்றைகளையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் போதும். இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வசந்த காலம்தான். நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். அதற்கு இந்த வராகி உனக்கு உறுதுணையாக இருப்பேன். அமைதியான இந்த இரவில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது? ஏதோ ஒரு மனமாற்றம் தோன்றுகிறதா? இதுவரை சுமந்து கொண்டிருந்த பாரம் சற்று குறைந்ததாக தோன்றுகிறதா? அது ஒன்று தான் நான் எதிர்பார்த்த உன்னை தேடி வருகின்றேன். மனவாரத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு வகையில் தீர்வு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை நோக்கி என் குழந்தை நல்லபடியாக பயணிக்க தொடங்க வேண்டும். நாளைய விடியல் உனக்கானது, உன்னுடைய வாழ்க்கைக்கானது, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை அடைவதற்கானது. இதை நினைக்கின்றாயோ அது நல்லபடியாக நடக்கும் என்பதற்கானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலை பெற்று நிற்க வேண்டும். நான் உனக்கு இந்த வாழ்க்கையில் தர நினைப்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கொடுக்க விரும்புவது மட்டுமே. என் குழந்தை, நீ எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். சூழ்நிலையில் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதலில் உன் வாழ்க்கையை பற்றி சிந்தனைகள் உனக்குள் இருக்க வேண்டும். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலையும் உனக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. யாருடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாது.
அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காது. யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பார்த்தால் இங்கு கவலைகள் தான் மிச்சம் இருக்கும். உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமாக இரு. அது ஒன்றே உனக்கு சந்தோஷமான மன நிறைவான நாட்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இன்று போல் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்தது உன் வசமாக நடக்கும். என் குழந்தை, நல்லபடியாக இனி இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உன்னுடைய மனநிலையிலிருந்து இந்த வராகி உன்னை ஆதரிப்பாய் என்பதை மறந்து விடாதே. தெய்வம்தான் நம்முடைய கஷ்டம் எங்கே புரிய போகின்றது என்று ஒரு நாளும் எண்ணிவிடாதே. என் குழந்தையே, இந்த வராகி ஆனவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.